ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காய்கறி எல்லாம் தீர்ந்து போயிருந்தது. அதனால் போயிட்டு நான் காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரேட் வந்து இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெங்காயம். அது ஒரு கிலோ வந்து ரூ. 30 அந்த ரேஞ்சில் வந்து நான் எடுத்திருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது. ஸோ இன்னொரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரூ. 40 விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் ரூ. 30 எடுத்ததில் வந்து நான் 2 கிலோ எடுத்திருந்தேன். ரூ. 60 நான் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா காஞ்சி இருக்குது, ஈரமாக இல்லை. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ ரூ. 15 எடுத்தேன். அதுலேயுமே பார்த்திங்கன்னா 2 கிலோ எடுத்தேன். ஸோ நல்லா தான் இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப காயாக இல்லாமல் ரொம்ப பழமாக இல்லாமல் நல்லா மீடியமாக இருக்குது. இதுவுமே 2 கிலோ வந்து நான் ரூ. 30 எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ரூ. 40 கொடுத்தாங்க. ஸோ கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 400 கிராம் நினைக்கிறேன் ரூ. 30 கொடுத்தாங்க. ஸோ இந்த மாங்காய், இந்த 3 மாங்காய் வந்து அரை கிலோ. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூ. 24 கொடுத்தாங்க. அரை கிலோ மாங்காய் ரூ. 24. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வாழைக்காய் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெர் பீஸ் கணக்கில் ரூ. 15 கொடுக்குறாங்க. ஸோ இந்த முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முள்ளங்கி வந்து ரூ. 12. அதுக்கப்புறம் இந்த குடமிளகா வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பீஸ் வந்து எவ்வளோ வெயிட் வந்ததுன்னு தெரியல, ரூ. 20 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இது 300 கிராமோ என்னவோ இருந்தது. ஸோ 1/4 கிலோ அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 200 கிராம் அந்த மாதிரி. இது வந்து ரூ. 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி சேல் ஆகாமல் இருந்திருக்கு. இது வந்து ரூ. 5 கொடுத்தாங்க. இதுவுமே ரூ. 5 கொடுத்தாங்க. ஸோ இது வந்து உடனே சமைச்சிடுங்க, நல்லா தான் இருக்குது, ரொம்பலாம் வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பச்சை மிளகா ரூ. 12 கொடுத்தாங்க. ஸோ எப்பயும் போல் இந்த கொத்தமல்லி, இந்த கருவேப்பிலை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பழம் வந்து வாங்கிட்டு வரலாமேன்னு தோணுச்சு. இந்த பச்சை வாழைப்பழம் வந்து ரொம்ப நாள் ஆகுது பார்த்தேன். இப்போல்லாம் ஹைப்ரிட் வாழைப்பழங்க தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சு. இது 1 கிலோ வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-12க்கு மேலவே இருக்குது. ஸோ இது வந்து 1 கிலோ ரூ. 40 கொடுத்தாங்க பச்சை வாழைப்பழம். ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பழங்கூட டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. கெமிக்கல்ஸ்லாம் வந்து போட்டு தான் விளைவிக்கிறாங்க இல்லையா, அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 6 பீஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. ரூ. 130. 1 கிலோ ரூ. 120 சொன்னாங்க. இது 1.1 கிலோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா ரூ. 130 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்போ போனாலும் வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த பேட், அந்த சிப்ஸ் வந்து ரூ. 20. நெக்ஸ்ட்டு இந்த சீஸ் பால்ஸ் வந்து ரூ. 30. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இது உடம்புக்கு நல்லது இல்லை, எப்போயாவது சாப்பிட்டா நல்லது. ஸோ தினமும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தால் உடம்பு தான் கெட்டு போயிடும். ஸோ அது வந்து நல்லா ஸ்வீட்டாக, நல்லா வந்து ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். ஸோ இந்த பொரி பேக்கெட் வந்து ரூ. 20. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் இல்லையா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 45 கொடுத்தாங்க. மொத்தம் 8 பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 40. ஸோ கிட்டத்தட்ட இதில் ஒரு 5-6 பீஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 33 நினைக்கிறேன். ஸோ இது ஆந்திராவில் சப்ளை பண்ணுற தயிர் இங்கேயும் வந்து கிடச்சிது. ஸோ ஸ்ரீனிவாசா தயிர் ரூ. 33. அது அரை கிலோ பேக்கெட்டு. ஸோ காய்கறின்னு வாங்க போனால் எவ்வளோ செலவாகுது பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஏகப்பட்ட செலவு ஆயிடுச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு HDFC மூலமாக எனக்கு ரூபே கிரெடிட் கார்டு வந்து கிடச்சிது. அது யூஸ் பண்ணி தான் நான் வந்து பே பண்ணேன். ஸோ அதில் ட்ரான்சாக்ஷன்ஸும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த காய்கறி வாங்கிட்டு வரதுக்காக நான் போயிட்டு வந்தப்போ எனக்கான செலவு பார்த்திங்கன்னா ₹633 ஆயிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அந்த ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் UPI பேமெண்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், ஸ்நாக்ஸுக்கு ₹155, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு ₹170. ஸோ அந்த கேர்டு வாங்கினேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ₹10 ஜூஸ் வாங்கி குடிச்சிருந்தேன், அது ஒரு ₹43. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ₹265. மொத்தமாக சேர்த்தா ₹633 வந்து ஆயிருக்கு. இது இன்றைக்கான செலவு மட்டும்தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பை மந்த்துன்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மாதம் ஒன்றுமே இல்லை, இப்போ 12ஆம் தேதி தான் இருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா ₹15,091, கிட்டத்தட்ட ₹15,100 வந்து செலவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ் நம்ம ட்ராக் பண்ண நமக்கு எது வந்து அத்தியாவசியமாக செலவாகுது, எது வந்து அனாவசியமாக செலவாகுதுன்னு நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்மளோட லைஃப்பை நம்ம நல்ல விதமாக கொண்டு போக முடியும்.
இப்போ இந்த கிரெடிட் கார்ட்லேயே ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் வந்து எல்லா பேங்க் மூலமாகவும் நமக்கு ஈஸியாகவே கிடைக்குது. அதை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் இந்த யூபிஐ இந்த ஆப்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு டியூ டேட்டுக்கு நீங்கள் கட்டினா போதும். நீங்கள் பேங்க்கில் வந்து காசு வச்சுக்கிட்டு இனிமேல் வந்து வாங்க தேவையில்லை. ஸோ கிரெடிட் கார்டு மூலமாகவும் யூபிஐ பேமெண்ட் வந்து ஈஸியாக பண்ண முடியுது. அதையுமே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாமே கம்ஃபர்ட்டாக வந்து இருக்குது. நம்ம வந்து காசு அப்பப்போ போயிட்டு ஏடிஎம்மில் எடுக்க வேண்டிய அந்த பிரச்சனை இல்லை இல்லையா? அதனால் நம்மக்கிட்ட காசு கையில் இல்லைனாலும் டக்குன்னு நம்ம ஃபோனில் நம்ம நெட் ஆன் பண்ணிக்கிட்டு டக்குன்னு நம்ம யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கையில் நம்ம செலவு பண்ணுறப்ப நம்ம பார்த்து செலவு பண்ணுவோம். இந்த மாதிரி செலவு பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் வந்து நிறைய செலவு பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய செலவு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த யூபிஐ பேமெண்ட்லாம் கண்டிப்பாக செட்டே ஆகாது. லிமிட் வந்து பல லட்சம் கொடுக்குறாங்கன்னா அந்த லட்சத்தை எல்லாத்தையுமே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த மாதம் கட்ட முடியாது இல்லையா? அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்கலாம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கையில் காசு எடுத்துக்கிட்டு அதில் பார்த்து நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.